வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, புனிதமும் கண்ணியமும் பூத்து குலுங்கக்கூடிய சங்கையான இந்த ரமதான் மாதத்தின் 9ஆம் நாள் இது. கடந்த நாட்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய சிறப்பு, அதை ஓதக்கூடிய முறை, அது தரக்கூடிய பயன், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதனுடைய பொருள், கருத்து, அதைத் தொடர்ந்து புனிதமான ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு, இவைகளை எல்லாம் கடந்த நாட்களிலே நாம் சொல்லி வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக திருக்குரானினுடைய விளக்கம் என்று சொன்னால் அது சுய விளக்கத்தை யாரும் செய்ய முடியாது. குர்ஆனுக்கு என்று விளக்கம் தருவதற்கு தனி ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி உடையவர்கள் மாத்திரமே விளக்கம் சொல்ல முடியும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தர்பாரில், அவர்களுடைய சபையில் எத்தனையோ சஹாபிகள் வீற்றிருந்த போதிலும் கூட அத்தனை பேரும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லவில்லை. மாறாக சில சஹாபிகளிடம் சென்று மற்ற சஹாபிகள் இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் நெறி, இதுதான் முறை. அந்த அடிப்படையில் தான் மார்க்கமும் நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு நல்லதும் நடக்கப் போவாது. எனவே அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா சிலருக்கு சில ஞானங்களை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு சில ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு விளக்கம் தருவதற்கு என்று சில அவனுடைய அடியார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆனே ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்து விளக்கமாக அமைந்திருக்கிறது. சில இடங்களில் ஒரு ஆயத்து ஒன்றை சொல்லும், அதற்கான விளக்கம் என்ன என்பதை இன்னொரு ஆயத்து சொல்லும். உதாரணமாக, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை நீ எங்களுக்கு காட்டுவாயாக. அந்த நேரான வழி என்ன? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழி என்று முந்திய ஆயத்திற்கு பிந்திய ஆயத்து தஃப்சீராக அமைகிறது. அதோடு மாத்திரமல்லாமல் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், உன்னால் கோபிக்கப்பட்ட அல்லது வழி தவறி போனவர்களினுடைய வழியும் அல்ல, மாறாக உனது அருளை பெற்றவர்களினுடைய வழி என்று திருக்குரானினுடைய முந்திய ஆயத்திற்கு பிந்திய ஆயத்து விளக்கமாக இருக்கிறது. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழி என்றால் எது? அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இன்னொரு ஆயத்து இந்த ஆயத்திற்கு விளக்கமாக அமைகிறது. அவர்கள் யார்? நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் என்று, சித்திகீன்கள் என்று இன்னொரு ஆயத்து விளக்கம் சொல்கிறது.
ஆக இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் என்பதற்கு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற ஆயத்தும், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பதற்கு அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன என்ற ஆயத்தும் தஃப்சீராக அமைகிறது. ஆக ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்து தஃப்சீராக அமைய, அந்த ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்து விரிவான தஃப்சீராக அமைகிறது. இப்படியெல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. இது ஒரு கலை. அதே மாதிரி குர்ஆனினுடைய ஆயத்திற்கும் கூட ஹதீதுகள் பல இடங்களிலே விளக்கமாக அமைந்திருக்கிறது. நிறைய விளக்கங்கள் அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு விளக்கத்தை தான் இன்றைய தினம் நாம் சொல்ல இருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் இதற்கு என்ன என்று விளக்கம் தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே சஹாபிகள் விளக்கம் கேட்பார்கள். அப்படி விளக்கம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கம் தஃப்சீராக அமையும். இப்படி விளக்கம் எப்படி அமைய வேண்டும், தஃப்சீர் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு நமூனாவை, ஒரு முன்மாதிரியை அருள் நபி கண்மணி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் இதற்கு தெளிவான விளக்கத்தை தரக்கூடியவர்கள் பின்னால் இருப்பார்கள் என்பதற்கும் அவர்களுடைய ஒரு ஹதீது சான்றாக அமைகிறது. தவறான விளக்கம் சொல்பவர்களும் இருப்பார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்று ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஹதீஸ் தான். மன் ரஆ ஃபில் குர்ஆனி பிரஈஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் தன்னுடைய சுய சிந்தனை பிரகாரம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறாரோ அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இங்கிருந்து ஒருவர் தன்னுடைய சுய இச்சை பிரகாரம், மன இச்சை பிரகாரம், மனது சொல்வது மாதிரி எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. மாறாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது, சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் தான் விளக்கம் சொல்ல முடியும் என்பதும் நமக்கு இங்கிருந்து தெளிவாகிறது. அப்படி விளக்கம் சொன்னவர்கள் தான் நாதாக்கள், முஃபஸ்ஸிரீன்களாக இருக்கக்கூடிய சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான பல விளக்கங்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனுக்கு ஹதீதுகள் விளக்கமாக அமைந்திருக்கிறது. இன்று ஒரு நிகழ்ச்சியை நாம் சொல்ல போகிறோம். பலர் அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை சொல்வதனுடைய நோக்கம், அதன் மூலமாக நாம் சில படிப்பினைகளை பெறுகிறோம் என்பதுதான். நம்முடைய எந்த நிகழ்ச்சியை சொன்னாலும் அதிலே படிப்பினை இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு வழிமுறை உண்டு குர்ஆனிலே. அவன் என்ன செய்வான்? படிப்பினைகளை சொல்வதற்கு முன்பாக சில உதாரணங்களை அல்லாஹ் சொல்வான். கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து குறிப்பிடுவான். பாருங்கள், இவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று, இவர்கள் எப்படி நல்ல நிலைக்கு வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி, ஆக இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த நசீஹத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உபதேசிப்பான். இதே நிலையை, இதே முறையை அவனுடைய ஹபீபாகிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களினுடைய போதனைகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய ஓமானங்களை சொல்லுவார்கள், நிறைய வரலாற்று செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று சாதாரணமாக ஒஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்று நாம் ஓதக்கூடிய அந்த சூறாவில் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் என்ற வசனத்திற்கு, இந்த உஹ்தூத் என்று சொன்னால் குழிகள், பள்ளம். அந்த பள்ளம், குத்தில அஸ்ஹாப், பள்ளத்தை உடையவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அது என்ன பள்ளம்? நெருப்பு பள்ளம். நெருப்பு பள்ளமாக அந்த பள்ளத்திலே நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக தள்ளப்பட்டார்கள். ஒரு அரசனுடைய காலத்திலே அது நடந்த நிகழ்வு. அது என்ன? இவ்வளவுதான் குர்ஆன் சொல்லுது. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃபஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அதாவது இந்த ஆயத்து இவ்வளவுதான். 4 வரியில 4 ஆயத்துல ஒரு தகவலை சொல்லுகிறது. நீண்ட தகவலை அதுக்குள்ளே வைத்திருக்கிறது. அதாவது என்ன சொல்லுகிறது? நெருப்பு பள்ளத்தை உடையவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அதன் மேலே இருந்து கொண்டிருந்தார்கள். மூமின்களாகிய அந்த நன்மக்கள் கொல்லப்படுவதற்கு அவர்களே சாட்சிகளாக நேராக பார்வையாக இருந்தார்கள். இவ்வளவுதான் சொல்லுகிறது. இது என்ன நடந்தது, ஏது, இந்த நெருப்பு பள்ளம் என்றால் என்ன, அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள், மூமின்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் எந்த செய்தியும் குர்ஆனில் இல்லை. அந்த செய்தியை சொல்வது யார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இனி அவங்க விளக்குறாங்க. முந்தைய காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீது இடம்பெறுகிறது. முந்தைய காலத்தில் ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், எல்லா இடங்களிலும் மந்திரிகள் இருப்பாங்க, ஆலோசகர்
கௌரவ ஆலோசகர் என்றெல்லாம் இருப்பார்கள். அந்த வகையிலே ஒரு ஜோசியன் ஒரு ஆலோசகனாக இருந்தான். அவர் பல கலைகளை பற்றி, இந்த ஜோசிய கலை என்று, ஜோசியம் என்று இருக்கிறதா இல்லையா, ஜோசியம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்றெல்லாம் மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லுது. ஜோசியம் பார்க்கக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் அது உண்மையா இல்லையா என்பதை பற்றி சொல்லும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இப்போ சில சமயங்களை இப்போ ஜோசியம் வந்து பார்க்கும்போது கடந்த குடுப்பை அடிச்சுக்கிட்டு வீடுகளில் முன்னால், இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ எல்லாம் தெருக்களில் வச்சு தான் ஜோசியம் பார்க்குறானோ, கையை வச்சு கை ஜோசியம் பார்க்குறது, கிளி ஜோசியம், அந்த ஜோசியம், என்ன பல ஜோசியங்கள் இருக்கிறது. பறவை ஜோசியம் என்று அரபு காலத்திலே அதில் இருந்து தான் இருக்கிறது. இந்த ஜோசியம் உண்மையா என்றால் இந்த ஷைத்தான்கள், ஜின்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறது, கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது. அந்த கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த ஜின்கள் என்ன செய்வான்னு கேட்டால் பல செய்திகளை இவங்ககிட்ட காதில் போடும். இப்போ ஒருத்தன் அவன்கிட்ட போறான்னா அவனை பற்றி உண்டான செய்திகளை போடும். செய்திகளை போடும் பொழுது அது என்னன்னு கேட்டால், இந்த ஜின்களினுடைய பழக்கம், ஷைத்தானியத்தான காஃபிரத்தான ஜின்களினுடைய பழக்கம் என்னவென்றால், ஒரு உண்மையை சொல்லும்போது 99 பொய்யையும் சேர்த்து சொல்லிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க சொன்னது. ஆக ஒரு உண்மையோடு 99 பொய்யும் கலந்திருக்கும். அந்த கலந்திருக்கும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா, அதை பார்த்தா ஒரு அட்ராக்டிவா, ஒரு அழகா, ஒரு கவர்ச்சியா அதை கொண்டு ஆக்கி சொல்லிடும். இந்த ஜோசியக்காரெல்லாம் பாருங்க, நல்லா பேசுவாங்க. கடை அம்மாவுக்கு அது வருது, இது வருது, அப்படியா இப்படியான்னு சொல்லுவான். இந்த வீட்டில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நிறைய அடுக்குவான். ஏதாவது ஒன்று உண்மை இருக்கும், ஏதாவது உண்மை என்ன செய்யும், ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதோட கலந்து என்ன செஞ்சுவான், எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுவான். இப்போ சில இது நம்ம ஒர்க் அவுட் ஆகாமல் நமக்கு எது உண்மையோ அதுதான் நம்முடைய கல்வியில் படும். ஆஹா கரெக்டாக சொல்லிட்டானே, மற்றதெல்லாம் உளறி கொட்டியிருக்கானே அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இதை ஒன்று நம்முடைய உள்ளத்தில் தைக்கும். இது ஷைத்தானோட, ஷைத்தான் கொண்டு உள்ளத்தில் போட்டுருவான் அந்த வேலையை. இவனை சொல்ல வச்சு ஷைத்தானை கொண்டு இதயத்தில் போட வைப்பான். எனவே இப்படியெல்லாம் இது இந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய நிலை. ஆக ஜோசியத்தில் சில உண்மைகள் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய விலக்கு, தடை. அது நீங்க பார்க்க ஜோசியம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க, பார்த்தா உங்களுடைய அமல்கள் என்ன செய்து அழிகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த ஜோசிய கலையோடு நிறைய வித்தை, அது இது மந்திரக்கலை தந்திரக்கலை எல்லாம் படித்து இருந்த ஒரு மந்திரியும் அவனோடு இருந்தான். அவர் ஆலோசகன் அந்த அரசனோடு இருக்கிறான். அந்த அரசன் இவனுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லுவான். கெட்டிக்காரன் ஒண்ணா, அந்த ஜோசியன் இருக்கிறான் அல்லவா, கெட்டிக்காரன் ஒண்ணா, நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடியவன். நிறைய ஜோசியம் சொல்லுவான், மந்திரக்கலை தந்திரக்கலை எல்லாத்தையும் அவன் படித்து வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட பல கதைகளும் அவனுக்கு தெரியும். இதையெல்லாம் சொல்லி சபைகளை கலகலப்பாக்குவான். நிறைய விஷயங்களை அவனுக்கு வழிகாட்டவும் செய்வான். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜோசியனுக்கு வயசாயிடுச்சு. இந்த நீண்ட செய்தி இது. இந்த நீண்ட செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல நீண்டதாக பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகள் என்றே தனி ஒரு வரலாறு இருக்கு. அப்படியே ஒரு தனி வரலாறு இருக்கு. குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. இது குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு தான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுபடுத்துறாங்க. குர்ஆன் 4 வரியில சொல்லிட்டு போகுது. அது மூடலாக இருக்குது, முபஹமா இருக்குதும்பாங்க. முபஹம்னா மூடலா இருக்கு. அதை விரிவுபடுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்போ உதாரணம், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்தை உடையவர்கள் கொல்லப்பட்டார்கள். யாரு நெருப்பு குண்டத்தை உடையவர்கள், ஏன் கொல்லப்பட்டாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அப்ப அது தஃப்சீராக அமைகிறது. அந்த வகையில் அவங்க சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஜோசியனுக்கு வயசாயிடுச்சு. ரொம்ப வயசான உடனே ஒரு நாள் சொன்னா, அரசே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனி நான் எவ்வளோ நாள் தாங்க வேண்டும் எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் போயிடலாம். அதனால் ஒரு இளைஞனா பார்த்து அல்லது சின்ன பையனா ஒரு சிறுவனா பார்த்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து எங்கிட்ட தந்துட்டா அவனுக்கு நான் படிச்சிருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துறேன். சரி, இந்த வைத்தியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த பழைய கால வைத்தியர்கள், இந்த நாட்டு வைத்தியர்கள், அவங்கெல்லாம் இந்த கலைகளை என்ன செய்யறது இல்லை, சீக்கிரம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சீக்கிரம் என்ன செய்யறது இல்லை, கற்றுக் கொடுக்கறது இல்லை அவங்க. அதனால தான் இந்த நாட்டு வைத்தியங்கள், கிராமத்தில் இருந்த வைத்தியங்கள் எல்லாம் மறைந்து போனதற்கு காரணம், அப்படியே அழிந்து வருவதற்கு காரணம் இதான். அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்படி ஒரு தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே அந்த காலத்திலும் அப்படிதான் இருந்தது. ஆனாலும் கூட ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆளுக்கு, தன்னுடைய வாரிசுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பரவலாக கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆகவே அரசனிடத்தில் இந்த ஜோசியன் சொன்னான், ஒரு ஆளை எங்கிட்ட தந்துருங்க, ஒரு பையனை பார்த்து எங்கிட்ட தந்துட்டா நான் அழகான முறையில் அவனுக்கு இந்த ஜோசியம் அது இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றேன் என்று. இது பனு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். பனு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவங்க சொன்னால் பிந்திய காலத்தில், மூசா நபி காலம் அல்ல அது, அதெல்லாம் ரொம்ப காலம். ஈசா நபிக்கும் பிந்திய காலம், சையதுனா ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் பிந்திய காலத்தில். ஈசா அலை இஸ்லாம்லாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு நடந்த நிகழ்வு இது. அரசனுக்கும் அது சரியாப்பட்டது. பார்த்தா நல்ல ஒரு புத்திசாலி பிள்ளையா தேர்ந்தெடுங்கன்னு பார்த்து ஊரில் தேடப்பட்டது. ஒரு நல்ல இருக்க தானே செய்வாங்க, நல்ல ஒரு சின்ன பையன்,
நல்ல ஆற்றல், கெட்டிக்காரன், எதையுமே சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பையனாக அந்த பையன் இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பையனை தேர்ந்தெடுத்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கிறான். ஏன்னா மற்ற அமைச்சர்கள் சொன்னாங்க ரொம்ப புத்திசாலி பையன், எதையும் சீக்கிரமாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான், ஆகவே இந்த பையனை நம்ம என்ன செய்யலாம், இதற்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பையனை படித்து கொடுப்பதற்காக அனுப்பப்படுது. இவன் போய் படிக்க போனால் நிறைய கலைகளை அவன் சொல்லி கொடுக்க இவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த பையன் படிச்சுக்கிட்டே வர்றான். ஒரு கட்டத்தில் இவன் போகிற வழியில் இன்னொரு இடத்துல ஏதோ இன்னொரு வழியாக போயிருக்கிறான். அதை வர வீட்டிலேருந்து போகும் பொழுது அங்கே இன்னொரு இடத்துல ஒரு மஜ்லிஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மஜ்லிஸ் ஒன்று நடக்குது. அதில் உட்காந்து ஒரு பாதிரியான்னு சொன்னால் சீதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு ஆலிம். ஈசா நபி ஏற்றுக்கொண்டவங்களாம் முஸ்லிம்கள் தானே, அல்லாஹ்வையும் ஈசாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக சீதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமீன்கள். அந்த கிறிஸ்தவர்கள், ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். அவர் அன்னைக்கு ஒரு முஸ்லிமான பாதிரியாக இருந்தார், கிறிஸ்தவராக இருந்தார். நசாரான்னு சொன்னால் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நாசிராங்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து இந்த நசாரான்னு சொல்லுவோம், கிறிஸ்தவர்களுக்கு நசாராக்கள் நம்ம சொல்கிறோம். அந்த நசாராக்கள் ஏன் வந்து நசாரான்னு குரானில் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் நசாராண்டு. நாசிராண்டு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து தான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தவம் இருந்தாங்க, கல்வத்து இருந்தாங்க, கொஞ்ச நாளாக இபாதத்தில் மூழ்கி இருந்தாங்க. அதனால் அவர்களோடு அந்த இடத்துல சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த நாசிராங்கிறது நசாராண்டு வந்தது. நாசிராங்கிற ஒரு இடம், அந்த நாசிராங்கிற பேரில் தான் இன்றைக்கி நாசரேத் என்று உருவாகி அந்த இஸ்ரேலிலும் அது இருக்கிறது, நமது தமிழ்நாடுலேயும் அது அதே மாதிரி ஊர்கள் என்ன செய்யுது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர்கள் நாசரேத்னு வச்சுருக்காங்க. அந்த நாசிராங்கிறதா நாசரேத்னு மாறி இருக்கு. சரி, இந்த உண்மையான நாசிர் அவர் நசாராவாக இருந்தால் உண்மையான கிறிஸ்தவராக ஈசா நபியை நபி என்று, அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்று, அடியார் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு ஆலிமாக, ஒரு ஆபீதாக அவர் இருந்தார். அந்த ராஹிப் சரியான கலைகள், ஞானம், வேதங்களை பற்றி நன்கு தெரிந்தவராகவும் அவர் இருந்தார். அவர் தன்னுடைய அங்கே இருந்து அவங்க ஒரு குழுவுக்கு அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பையன் அதை கடந்து போகும்போது என்ன இங்கே உட்கார்ந்து ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே ஒரு லெப்ப இருக்கிறான்னு, இங்கே ஒரு லெப்ப இருக்கிறாரு, யார் இது, என்ன நடக்குது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசித்து அவனும் கொஞ்சம் போய் உட்கார்ந்தால் அங்கே பேசக்கூடிய பேச்சுக்களில் ஈர்ப்பு இருந்தது, சத்தியம் இருந்தது, ஹக்கு இருந்தது. அதை பார்த்து இவருக்கு, இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் சொல்லக்கூடிய பேச்சுக்களில் எல்லாம் நூறாணியத்து இருக்கிறது. இந்த பையன் 13-14 வயசு பையன், அவனுக்கு இதில் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மஜ்லிஸில் உட்கார ஆரம்பித்தான். உட்கார ஆரம்பித்ததற்கு பிறகு இனி அங்கே போய் ஆகணும், அரசன் ஆளோ அங்கே என்ன அங்கே போக லேட்டாக போய் சேர்றது. என்னடா லேட்டு அப்படின்னு கேட்டால் அவன் சமாளிச்சுக்கிட்டான், இல்லை லேட்டா அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி இல்லை சமாளிச்சுக்கிறது. ஏன்னா அந்த கெட்டிக்கார பையன் தானே, வயசு 13-14 வயசாக இருந்தாலும் சரியான பிரில்லியண்டாக இருந்ததின் காரணத்தினால் அவன் சமாளிப்பதற்கு சரியான தோதுவான காரணங்களை சொல்லி சமாளித்து கொண்டான். இது இப்படி நடந்தது. இனி அங்கே போயிட்டு திருப்பி வரும்பொழுதும் இவர்கிட்ட மஜ்லிஸ் முடிந்தாலும் இந்த ராஹிபிட வந்து உட்கார்ந்து எனக்கு நசீஹத்து பண்ணுங்க. அவர் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் அவனுக்குன்னு தனியாக. இனி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு லேட் ஆச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கேட்குறாங்க, அப்பா கேட்குறாங்க, என்னடா லேட்டு அப்படின்னு கேட்டால் அங்கே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி எதையாவது ஒன்று அங்கேயும் என்ன செய்வான் சமாளிப்பு. இப்படி 2 பக்கமும் சமாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பல நாட்கள் ஆகிட்டது. இது பல நாட்களாக இந்த சமாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இவனும் கற்றுக்கொண்டே இருக்கிறான். இந்த சிறுவனும் நிறைய ஞானம் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நஃப்ஸ் இருக்கு பாருங்க, நஃப்ஸ் பொல்லாதது. நாம் கற்கக்கூடிய இந்த 2 கல்வியில் எந்த கல்வி சரியானது, நாம் கற்கக்கூடிய இந்த 2 கல்வியிலே எந்த கல்வி சரியானது என்று ஒரு வஸ்வசத்தை என்ன செய்யுது, ஷைத்தானும் நஃப்ஸும் அவனுடைய கல்புலத்துக்கு போட்டு இப்படி குழப்பமாக இருக்குது. எப்படியாவது இதை விட்டு தடுக்கணுங்கிறது ஷைத்தானுடைய எண்ணம். அல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். அந்த ராஹிபிட, அந்த ராஹிபாக இருக்கக்கூடிய அந்த உண்மையான பாதிரிடத்திலே போய் அவன் என்ன செய்ய கற்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இவன் கற்பதற்காக வீட்டை விட்டு இந்த பையன் புறப்பட்டு வர்ற வழியில் ஒரு சிங்கம், திடீர் சில சமயங்களில் சிங்கம், கரடி, இந்த காட்டு விலங்குகள் என்ன செய்ய ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ளே என்ன செஞ்சிருது வந்துடுது. ஏன்னா சரியான முறையில் மழை இல்லை என்றால்
காடுகளிலே சரியான முறையில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த மிருகங்கள் என்ன செஞ்சிடும், சில சமயம் உள்ள வந்துடும். யானைகள் அட்டகாசம் அப்படின்லாம் தெரியும், நம்ம ஊர்ல பார்க்குறோம். நம்ம நாட்டில் இல்லை, நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சில சமயங்களில் ஊருக்குள்ளே என்ன செய்யும், மிருகங்கள் வந்துடுது. கரடி, புலி, சிறுத்தை குழந்தைகளை தாக்கியது என்றெல்லாம் நம்ம அன்றைக்கு பத்திரிகையில் படிக்க முடிந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கம் உள்ள வந்து நிற்குது, அப்படியே வந்து பயமுறுத்திட்டு நிற்குது. மக்கள்லாம் பயந்து ஒரு பக்கமாக அந்த பக்கம் போக முடியாமல் பயந்து நிற்கிறாங்க. இந்த சிறுவன் வந்தா, என்ன கூட்டமாக நிற்கிறீங்கன்னு பார்த்தா, இல்லைப்பா இந்த சிங்கம் ஒன்று நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது, ஊருக்குள்ளே சிங்கம் வந்துருச்சு என்று. இப்போ இந்த காலம் துப்பாக்கி அதுன்னு இருக்கும், அந்த காலத்தில் கல் தானே இருக்கும், கல்லை தூக்கி அடித்தா அது வேறு பாஞ்சிட்டா என்ன செய்யறது என்று பயந்த மக்கள் நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த சிறுவனுடைய சிந்தனையிலே ஒரு செய்தி ஓடுகிறது. இப்போ அந்த ஜோசியக்காரன் உண்மையானவனா அல்லது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ராகிபு உண்மையானவனாங்கிறது இந்த இடத்துல நம்ம சோதித்து பார்ப்போம். சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறான் என்று அவன் நினைச்சான். ஒரு கல்லை எடுத்தான். கல்லை எடுத்து, யா அல்லாஹ், இந்த கல்லை நான் அந்த சிங்கத்தின் மீது நான் என்ன செய்கிறேன், நான் வீசுவேன். அப்படி வீசிய போது அது பட்டதான் அது செத்துறணும். அப்படி செத்து விட்டால் அந்த ராகிபு உண்மையானவர் என்று நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அதாவது அந்த பாதிரியார் எனக்கு இரண்டாவது முறையாக வந்து நான் மறைமுகமாக ஒளிந்து போய் கற்றுக்கொண்டிருக்கிறேனே, அந்த பாதிரியார் உண்மையானவர் எடுத்துக்கொள்வேன். அது சாக இல்லை, அது எதிர்த்து எல்லாத்தையும் கடிக்க வந்ததுன்னு சொன்னா அந்த ஜோசியக்காரன் உண்மையங்க முடிவுக்கு வந்துடுவோம் என்ற ஒரு வந்து அந்த கல்லை தூக்கி வீசலாம். அதுக்கு பட்டுதோ படையிலே செத்து போயிடுச்சு. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ராகிபு என்று சொல்லக்கூடிய இந்த பாதிரி கிறித்துவ பாதிரி. தெளிவு நான் படித்திருக்கிறேன். கிறித்துவ பாதிரி என்று சொன்னால் அன்றைய காலத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தின நிகழ்வு. அப்போ ஈசா நபியை நபி என்று ஏற்றுக்கொண்ட சரியான ஒரு பாதிரி. அவர் ஒரு உண்மையான மூமினாக, ஆபிதாக, ஆலிமாக இருந்தவர். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈசா நபியை நபி என்று அல்லாஹ்வின் திருத்தூதராக அடியாராக ஏற்றுக்கொண்ட ஒரு சாலிஹான நல்லடியார். அவரிடத்துல போய் இந்த சிறுவன் படித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப தெரிஞ்சு போச்சு இவர் தான் உண்மையான ஆளு அப்படின்னு என்ன செய்ய தெரிஞ்சு போச்சு. இது அவன் மனசுக்குள்ளதான் நினைச்சான். இவன் போய் அங்க அந்த ராஹிப்ட போய் அந்த பாதிரியாட்ட படிக்கிறாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இது ரகசியமாவே சீக்கிரட்டாவே நடந்துகிட்டு இருக்கு. அரசன் படிக்க வச்சது ஜோசியன்ட்ட தான், அங்கேயும் போய்க்கிறான், அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கல்லை தூக்கி வீசி ஒரு பிரம்மாண்டமான சிங்கம் சாகுதுன்னு சொன்ன ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு கல்லு போய் விளாஞ்சுன்னா ஒரு பெரிய ஒரு பாறையை தூக்கி வீச இல்லையே, ஒரு சின்ன கல்லை தூக்கி வீசினா அது பட்டுதோ படையிலேயே செத்து போயிடுச்சு. அப்படின்னு சொன்னா இது கல்லினுடைய மகிமை அல்ல. மக்கள் முடிவுக்கு வர்றாங்க, கல்லினுடைய மகிமை அல்ல, அந்த சிறுவனினுடைய மகிமை. கல்லை தூக்கி போடுறதுக்கே நாம பயந்துகிட்டு இருக்கிறோம். கல்லை தூக்கி வீசினால் அது நம்மீது பாய்ந்து விட்டால் என்ன செய்வது என்று நாம் அச்சப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த சிறுவன் ஒரு சின்ன கல்லை தூக்கி வீசுறான். அது பட்டுதா இல்லையான்னு கூட தெரியல, செத்து போயிடுச்சு என்றால் இது கல்லினுடைய மகிமையா? இல்லை, ஒரு கல்லினுடைய தன்மை அல்ல. கல்லு கொள்ளவில்லை, இந்த சிறுவனினுடைய தன்மை தான். இந்த திருவன்ட்டு நிறைய விசேஷம் இருக்குது, விசேஷமான சக்தி இருக்குது என்று மக்களுக்கு மத்தியிலே பரவி மக்கள் இனி அவனை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் தனக்கு உண்டான நசீகத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், அவன் போதனை பண்ண ஆரம்பிச்சு நேர்வழியின் பால் மக்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சான். இதற்கு இடையில் இரு சில நோய்கள் என்று வரும்பொழுது அந்த நோய்களுக்கும் அவன் என்ன செய்ய ஷிஃபாவாக்கி விட்டான். இதெல்லாம் நடக்குது. இந்த சமயத்தில் அரசனினுடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. ரொம்ப காலமா மந்திரியா இருந்தாரு, கண் பார்வையில போய் குருடரா போயிட்டார். இருந்தாலும் மந்திரியா வச்சிருக்கிறான், ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால அரசர் மந்திரியா வச்சிருக்கிறார். அவரும் ஒரு மினிஸ்டரா இருக்கிறார். அந்த மந்திரி இந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்டு அங்க வர்றார். இங்க வந்து, தம்பி நீ நோயாளிகளை எல்லாம் சுகப்படுத்துகிறாயாமே, உன்னிடத்தில் சிறந்த ஆற்றல் இருக்குதாமே, எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு நீ என்ன சுகப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவன் சொன்னா, எங்கிட்ட ஆற்றலும் இல்லை, ஒண்ணுங்கும் இல்லை, என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, நான் யாரையும் சுகப்படுத்துறது இல்லை, சுகப்படுத்துவதெல்லாம் அல்லாஹ். சுகப்படுத்தலாம் யாரு தான்? அல்லாஹ் தான் சுகப்படுத்துகிறான். அல்லாஹ் என் மூலமாக சுகப்படுத்துகிறான். நான் ஏதோ செய்கிறேன், அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுக்குறான். ஆக சுகப்படுத்துவது அல்லாஹ். அல்லாண்டா யாரு இவர் கேட்கிறார். அல்லாண்டா ஏகன். அந்த விளக்கங்களை அல்லாண்டா யாருங்கிற விளக்கத்தை இவர் சொல்லி, நீங்க ஈமான் கொள்வீர்களே ஆனால் உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். அப்படியா? இப்படிதான். ஆமா, அரசனை வணங்கக்கூடாது, மனிதர்களை வணங்கக்கூடாது, கல்லை வணங்கக்கூடாது, இறைவனை ரப்ப தான் வணங்கணும் என்று வணக்கம் என்றால் என்ன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அவரை நேர்வழிப்படுத்துறான். அவரும் களிமா சொல்லி ஈமான் கொள்றார். ஈமான் கொண்டதும் அவனுடைய கண்களை தடவி அல்லாஹ் தஆலா துஆ செய்றான். கண் பார்வை திரும்பிடுச்சு.
அவருக்கு கண் பார்வை என்ன செய்யுது, சின்ன பிள்ளை, அவர் 14 வயசு, அவருக்கு துவா செய்கிறாரு, கண்களை தடவுறாரு. அவருடைய கல்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஜோதியாகி இருந்தான். அந்த சிறுவனுடைய கல்பில் சுகம் கிடைத்தது. மறுநாள் இவர் என்ன செய்யறாரு, அரசபைக்கு சும்மா ஜாம் ஜாம் நடந்து வர்றாரு. இப்படி ஒரு ஆணினுடைய துணையோட தடுமாறி வரக்கூடிய அந்த கண் தெரியாத அமைச்சர் சர்வசாதாரண நடந்து அவருடைய சீட்டில் உட்கார்றாரு. இதை பார்த்து அரசனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னப்பா இது, நேத்து வரைக்கும் கண் தெரியாத குருடனா உட்காந்து தடமாறிட்டு கிடந்தா, ஒரு ஆணோட துணைக்கு வர்றதுனால தடுமாறிட்டு வருவான். இன்னைக்கு தன்னந்தனியா சும்மா கையை வீசிக்கிட்டு வர்றான். கண் பார்வை உனக்கு நல்லா தெரியுது, உனக்கு எனக்கு நல்லா தெரியுது பார்வை, எப்படி நடந்தது? ஆனா அந்த சிறுவன் சொன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துட்டேன், ஆனா ஒரு ஷரத்து, என்னை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அரசன்ட்ட சொல்லக்கூடாது, அதுக்கு நீங்க பாத்துங்க. சொல்ல மாட்டேன் அவர் சொல்லியிருந்தார். இவர் போய் இப்படி உட்கார்ந்தோடனே அவன் அரசன் கேட்கிறான், எப்படி நடந்தது, எப்படி இந்த ஆச்சரியம் எப்படி நடந்தது, அது எனக்கு நீ சொல்லு. இல்லை, அதை சொல்ல மாட்டேன், சொல்லி தான் ஆகணும் என்று காண முடியாது அப்படின்னு அவர் மறுக்க, இனி அரசன்ல அதாபுன்னா பெரிய அதாபு செய்ய ஆரம்பிச்சான். அதாபு தாங்க முடியாம அந்த பையன் தான் என்ன செஞ்சான், என்ன சுகப்படுத்தினான்னு அந்த பையனை காட்டி கொடுத்துட்டார். அந்த சிறுவனை காட்டி கொடுத்துட்டார். சிறுவனை இழுத்துட்டு வா என்று அந்த சிறுவனை இழுத்துட்டு வரப்பட்டது. டேய், உன்னை நான் என்ன சொல்லியிருந்தேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சிறுவனை ஜோசியன்ட்ட போய் படிக்க வைக்கிறதுக்காக அரசன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்படி படிக்கிற வேளையில் தான் இந்த உண்மையான சாலிகான நல்லடியாரினுடைய தொடர்பு கிடைத்து அவர் மூலமாக இந்த ஈமானை அவர் படித்துக் கொண்டார் இந்த சிறுவன். இதான் ஒரு விஷயம். நீ என்ன நடந்தது, உனக்கு இந்த கண் பார்வையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான இது சக்தி எப்படி வந்தது? நான் ஒன்றும் சக்தி கொடுக்க இல்லை, எனக்கு ஒன்றும் சக்தி இல்லை. அப்ப யாருக்கு? அல்லாஹ். அது என்ன அல்லாஹ்? அவன் தான் ஏகன், அவன் தான் ரப்பு, அவன் தான் நம்மளை படைச்சவன், அவன் தான் நம்ம நிறைய அங்கே பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். படன்னு அடிச்சதும் இவனுக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிட்டு, இவன் நேர் மாத்தமல்ல நமக்கு இருக்கிறான், நமக்கு துணையாக இவனை படிப்பதற்காக இவனுடைய செலவுகள் எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டு இவனை ஜோசியன்ல போய் படிக்க வச்சா, நீ புதுசா சொல்றியே, அந்த ஜோசியனை கூப்பிடு, இங்க வாப்பா, நான் நீ தானே கேட்டா வயசாயிடுச்சுன்னு சொல்லி. ஆமா, ஒரு சிறுவனை என்னிடத்தில் தாங்க, நான் படிச்சு கொடுக்குறேன், அவனுக்கு என்னிடம் உள்ள கலைகளை எல்லாம் படித்து கொடுக்கிறேன் என்று நீ சொன்னாயே. ஆமா, இவன் வேறு பேச்செல்லாம் பேசுறானே, அந்த பேச்செல்லாம் நான் படிச்சு கொடுக்கல, அது வேற என்னமோ நடந்திருக்குது, நீங்க கேளுங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ரப்புன்னு சொன்னா நீங்க தான் ரப்பு. அவன் சொல்றான் ஜோசியன் அரசனை பார்த்து, உங்களை தவிர நாங்க வேற யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள இல்லை, இவன் என்னமோ இடையில என்னமோ நடந்திருக்கு, அதை கேளுங்க. ஏன்னா அவன் கேட்க சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டான். அதாபு, அந்த சில்லை பிள்ளையும் அதாபு செய்யும் பொழுது அந்த ராகிபை இந்த பிள்ளை சொல்றார், அந்த சாலிஹான மனிதர் தான் எனக்கு இதெல்லாம் கற்று தந்தாரு. இனி அவரை கூப்பிட்ட உடனே, என்னப்பா என்ன நடந்தது, நீ யாரு, என்ன நடந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் உனக்கு நல்லதை சொல்றேன், நான் உனக்கு நல்லதை சொல்றேன், நீ சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக நான் வழிகாட்டுகிறேன். அல்லாஹ்ங்கிறவன் ஏகன், அவனைத்தான் வணங்கணும். நீ அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ அல்லாஹ்வினுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வினுடைய அடிமை. ஒன்னு அல்லாஹ் அரசனை ஆக்கி வச்சிருக்கிறான், எங்களை என்ன செஞ்சுக்கிறான், உன்னுடைய பிரஜைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான், உன்னிடத்துல கையில பொறுப்பை தந்திருக்கிறான். அந்த பொறுப்பின் அடிப்படையில் செயல்படவே தவிர அரசர்களாக இருக்கக்கூடியவர்களா அல்லாஹ்வாக ஆக முடியாது. மக்களை நீ வணங்க சொல்லக்கூடாது ஒன்ன என்று அவர் பேச பேச இவனுக்கு கொதிப்பு ஏறுது. ஏன் சபையில வந்துகிட்ட என்ன இந்த பாடுபடுத்துனா, இவனை விடக்கூடாது, இவனை வச்சா சரியில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிட வேண்டியதான், இவனை வேலையை முடிச்சிடணும். நீ இந்த பாரு, உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன், நீ பழைய மதத்துக்கு திரும்பி வந்துடணும், வந்து என்ன நீ கடவுளா ஏத்துக்கிடணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் விடுகிறேன், இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் என்று சொன்னதும், அதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, உயிருக்கு பயந்தாள் அல்லவா, இதெல்லாம் உயிருக்கு பயந்தாள் அல்லவா. சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகளுடைய காலத்தில் இந்த வரலாறுகளை பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறுகள் நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். அந்த சஹாபிகள் பற்றி எதிரிகள் குறைஷிகள் பேசிக் கொள்வார்களாம். நாம ஏதோ ஒரு போர் செய்யணும்னு போறோம், ஆனால் அதே சமயத்தில் உயிர் மீது ஆசை இருக்கிறது. நம்முடைய கௌரவத்தை கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் முஸ்லிம்களோட நம்ம போர் செய்ய போறோம், உயிர் மீது ஆசை இருக்கிறது. ஆனால் நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களினுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய திருத்தூதருக்காகவும் தர வேண்டும் என்றே யுத்தத்திற்கு வராங்க, அந்த ஆசையோடு வர்றாங்க. எனவே அவர்களை எதிர்த்து ஜெயிப்பது என்பது கடினம் என்று ஒரு கட்டத்தில் பேசிக்கொண்டார்கள், குறைஷிகளே பேசிக்கொண்டார்கள். அதுபோன்று இந்த சாலிஹான மனிதர் சொன்னார், என்னப்பா நீ என்ன கொல்ல போறன்னு பயமுறுத்துற,
நாங்கள் இதற்காக வேண்டி உயிர் கொடுப்பதையே தியாகமாக நினைக்கிறோம். அதுவே பெரிய பாக்கியம் அல்லாவுக்காக உயிர் கொடுக்கறது. நான் உனக்கு நல்லதை சொன்ன, நீ கேட்டு கிடைக்கல, நீ எனக்கு எனது தீய செய்ய போறா. தீயதுன்னு நீ நினைக்கிறா, அது எனக்கு தீயதல்ல, எனக்கு ஷஹீதனுடைய பதவி கிடைக்கும் என்று சொன்னதும் அவன் கேட்கல. சரி, இவனை வச்சா சரிப்படாது, இனி மக்கள்லாம் கெட்டு போயிடுவாங்களாம் என்று சொல்லி என்ன செஞ்சான், வாழை அறம், இந்த மரம் இருக்கிற அறம் இருக்கிற ரம்பம், அதை எடுத்து அவனுடைய மஃப்ரக்ரஸ் தலையினுடைய நடுப்பகுதியில் வச்சு அறுத்தான். அந்த சாலிஹான மனிதர் அறுத்து 2 துண்டாக ஆக்கினான். அவர் ஷஹீதாயிட்டார். இதை அமைச்சரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், அந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அமைச்சரை கூப்பிட்டு சொன்னான், என்னாச்சு பாத்தியா, தலைவருக்கு என்னாச்சுன்னு பாத்தியா, அடுத்ததுல உங்களுக்கு தான் அந்த நிலைமை, நீ என்ன சொல்றா? அப்போ அவர் சொன்னாரு, அமைச்சர் சொன்னாரு, அவருக்கு அந்த பாக்கியம் சந்தோஷமாக ஏத்துக்கிட்டாரு, அதைத்தான் நானும் படிச்சிருக்கிறேன், நானும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். உடனே இறைவனாகலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ அல்லாஹ்வுடைய அடியான் தான், அல்லாஹ்வினுடைய அடியான் தான், அவன் தான் ரப்பு. ஆகவே இப்படித்தான் நான் உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருந்தால் என்னுடைய உயிர் அப்படித்தான் போகும். அதற்காக நான் ஒன்று பின்தங்குவது இல்லை, அது உன்னுடைய முடிவின் பிரகாரம் நான் விட்டுறேன் என்று முடிவுக்கு வந்தது. அவனையே 2 துண்டா ஆக்கிட்டான், முடிஞ்சுது, ஷஹீதாயாச்சு. இப்போ அந்த பையன் மட்டும்தான் பாக்கி. என்னப்பா நீ என்ன செய்ய போறான்? அவன் சொன்னான், இந்த 2 பேரும் பெரியப்பா என்னை விட முந்திட்டாங்களேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ரொம்ப விவரமா இருக்கிறான். என்னை விட அவர்கள் சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, முந்தி போயிட்டாங்களே என்றல்லவா நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்றதும் அவன் பார்த்தான், இவனை இப்படி சாகடிக்க கூடாது என்று சொல்லி ஒரு 10 பேரை அழைத்து, தன்னுடைய வீரர்களை, இராணுவ வீரர்களை அழைத்து 10 பேரை அழைத்து, இவனை கொண்டு போய் மலை உச்சியில கொண்டு போய் நிறுத்துங்க. மலை இருக்கிறல்லவா, அந்த மலையினுடைய உச்சியிலே கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், நிறுத்தணும். எவ்வளவு நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய சபையில தன்னுடைய தோழர்களுக்கு இந்த நிகழ்வை எடுத்து சொல்றாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னா, குத்திலா சாபுல் உஹ்தூத், அந்த நெருப்பு குண்டத்தை உடையவர்கள், குழியை உடையவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. மலை உச்சிக்கு கொண்டு போங்க, அந்த சிறுவனை கொண்டு போய் உச்சியில நின்று கையை காலில் என்ன கட்டி வச்சிடணும். இந்த பாரு, கீழே பார்த்தியா, அதில் பாதாளம், பிடிச்சி தள்ளி விட்டுரும், சுக்கு நூறா போயிடுவான். அதை ஏற்றுக்கிறாயா, அல்லது திருப்பி நம்முடைய அரசனையே கடவுளாக ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்துடுறியா, உனக்கு உயிரை நாங்கள் விட்டுறோம் என்று அவனிடத்துல கேளுங்க என்று 10 வீரரிடத்துல ஒப்படைக்கப்படுது. அந்த 10 வீரர்களும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. மேலே வந்தார், மேலே வரைக்கும் வந்தாச்சு, மலையினுடைய உச்சி வந்தாச்சு. அந்த பக்கத்தில் பார்த்தா அதில் பார்த்தாலும் சில பார்த்தாலே கை காலெலாம் நடுங்கும், சில பேருக்கு பார்த்த மேலேருந்து பார்த்தா தலை சுத்தும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அதில் பாதாளத்தினுடைய அந்த உச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கேட்கிறார்கள், என்ன சொல்கிறாய், மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யாரு, அரசனா அல்லாவா? அவன் சொன்னா, நீ என்னத்தை சொன்னாலும் நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய ரப்பை நான் விட்டு கொடுக்க போவதில்லை, அடியான் அடியான் தான், அல்லாஹ் அல்லாஹ் தான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று அவன் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இறைவா இக்ஃபினீஹிம், அவர்களுடைய விஷயத்தில் எனக்கு நீ போதுமானவனாக இரு. இதுதான் ஒரு துவா கேட்டான். அல்லாஹும்ம இக்ஃபினீஹிம், அவர்களுடைய விஷயம், இந்த வந்திக்கிறாங்களே இந்த 10 பேர், இவர்களுடைய விஷயத்தில் எனக்கு நீ போதுமானவன், நீ என்ன முடிவு எடுக்கிற அதான் என்ற ஒரு துவாவை மட்டும்தான் ஓதுனார். மலை அப்படியே குலுங்குச்சு பாருங்க. 10 பேரும் அப்படியே பள்ளத்தாக்கில் விழுந்துட்டான். இவர் கீழே இறங்கி வந்துட்டார். கை காலில் கட்டிருந்த கட்டுகள்லாம் விழுந்து விடுகிறது, தானாக கீழே இறங்கி நேராக வந்துட்டார். 10 பேரும் செத்து போயிட்டான். நேராக வந்து நேராக அரசபைக்கு வந்து நிற்கிறார். என்ன இவன் இங்கே வந்து நிற்கிறான், என்ன ஆச்சு இந்த 10 பேர்? 10 பேருடைய வேலை முடிஞ்சு போச்சு. நீ என்ன செஞ்சா? நான் ஒன்றும் செய்யலை, என்னுடைய ரப்பு, என்னையும் உன்னையும் படைத்த ரப்பு என்ன செஞ்சிட்டான், அவங்கள வேலை முடிச்சிட்டான். ஆஹா, இவனை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இன்னும் ஒரு 10 பேரை வீரர்களை அழைத்து இவனை கொண்டு போய் படகில கொண்டு போய் நடுக்கடல்ல என்ன செய்யுங்க, கையங்காலையும் கட்டி தூக்கி போட்டுருங்க, அங்க வச்சு கேளுங்க, சரி வரலன்னா தூக்கி போட்டுட்டு வந்துருங்க, கொன்றுங்க என்று சொல்லி அந்த 10 பேர் இடத்துல அவனை ஒப்படைக்கிறான். அவர்களும் அவனை தூக்கிட்டு போறாங்க. போய் கை காலம் கட்டி நடுக்கடல், பெரிய இது, கல்லை வேற கட்டி உள்ள தள்ளுறதுக்கு, கீழே மேலே வந்துடக்கூடாது, கையை வேற காலை வேற கட்டி இருக்குது, உள்ள தள்ளிடுறதுக்காக வேண்டி ஆயத்தத்தில் இருக்கும் போது அவங்க கேட்குறாங்க, என்னப்பா சொல்றா, நீ யாரை ஏற்றுக்கொள்கிறாய், அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாயே இல்லையா? அதே பதில சொல்லிட்டு, அல்லாஹு மக்ஃபினீஹிம், இறைவா இவர்களுடைய விஷயத்தில் நீயே எனக்கு போதுமானவன். அந்த படகு அப்படியே ஒரு கவிழ்ந்து இப்படி கவிழ்ந்து திரும்பி வந்தது. இவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த பையன், 10 பேர் உள்ள போயிட்டானோ. இந்த படகு அப்படி திரும்பி திரும்ப மீண்டும் நேராக வரும்பொழுது இவன் மட்டும்தான் இருக்கிறான். நேராக கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். வந்து நேராக அரசபைக்கு வந்து அங்கே நிற்கிறான்.
அரசனுக்கு என்ன செய்யன்ற தெரியல. எப்படி வந்த? என்ன, என்னுடைய ரப்பு என்னை காப்பாத்தினான். உன்னால உன்னுடைய வீரர்களை காப்பாற்ற முடியல, உன்னால உன்னுடைய வீரர்களை காப்பாற்ற முடியல, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொல்லிவிட்டு, அரசே என்ன கொல்லணும்னு சொன்னா உன்னால முடியாது. அதை அவன் நாடணும், அவன் நாடணும், அவன் நாடினால்தான் என்னை கொல்ல முடியும். நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் முடியாது. ஆனா அதற்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியை வேண்டாம் நான் உனக்கு சொல்லித்தர்றேன். இந்த சிறுவன் சொல்றான், என்னை கொல்வதற்கான வழியை நானே உனக்கு சொல்லித்தரேன், ஆனா அந்த வழியில மட்டும்தான் என்ன நீ கொல்ல முடியும், இல்லாட்டா என்னை சாகடிக்கவே இயலாது. என்ன வழி அப்படின்னு, மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டு, மக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், ஒரே இடத்துல ஒன்று கூட்டி என்ன செய்யணும், என்ன ஒரு மரத்தில் தொங்க விட்டுட்டு அங்கிருந்து என்ன செய்யணும், உன்னுடைய அம்பை எடுத்து நீ எய்யணும். அம்பை நீ கெட்டிக்காரன் தானே, அரசனை பார்த்து நீ அம்பை எடுத்து அம்பை எய்யணும். என்னுடைய பொட்டை பார்த்து அம்பை எய்யணும். எய்யும் பொழுது அம்பை வீசும் போது நீ சொல்லணும், இந்த சிறுவனினுடைய ரப்பின் திருநாமத்தை கொண்டு நான் இந்த அம்பை எய்கிறேன். எவ்வளவு ஹிக்மத்தா சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாவின் திருநாமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன், இந்த அம்பை எய்கிறேன். இதுக்கடையில் செய்தி எங்கேயோ போயிடுச்சு. அந்த சிறுவனை கொல்ல முடியலையா, அங்கே மலையிலேருந்து உருட்டப்பட்டது, மலையிலிருந்து உருட்டுவதற்காக கொண்டு போகப்பட்டது, கடலை போகப்பட்டது, ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. இது ரெண்டு தான் 2000 மாறிடுமே. நம்ம தான் பார்த்துருக்கோம். நிறைய மக்கள் மத்தியில் நிறைய பேச்சுகள் வந்தது. இனி எல்லாரும் அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆசையோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கொள்வதற்கான வழியை அந்த சிறுவனே அரசனுக்கு சொல்லிக் கொடுத்தானாம் என்ற தகவல் வந்ததும் மக்களை எல்லா இடத்துலையும் கூட்ட சொல்லியிருக்கிறான்னா, அந்த பெரிய மைதானத்தில் மக்கள் கூடியிருக்கிறான். இதை பார்க்கறதுக்கு நான் அந்த பிள்ளையை பார்க்கணும், அவன் எப்படி கொல்லப்படுறான். ஒரு பெரிய ஆச்சரியம், பரிதாபத்தோடு வந்தவர்கள், ஆச்சரியத்தோடு வந்தவர்கள், குரோதத்தோடு வந்தவர்கள் என்று ஒரு பெரிய குழு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு கம்பத்தில் ஏற்றி ஆளை கட்டி வச்சிருக்கு. இந்த பிள்ளையை கட்டி வச்சிருக்கு, அந்த சிறுவனை கட்டி வைத்து அரசன் வர்றான். அதான் சொல்லி கொடுத்துருக்கிறானே, அவன் எவ்வளவு ஹிக்மத்தா சொல்லி இருக்கிறாங்கிறது இவனுக்கு தெரியுறது இல்லை அரசனுக்கு. அவன் வந்தான், அம்பை எடுத்துட்டு பிஸ்மில்லா இந்த சிறுவனினுடைய ரப்பின் மீது, இந்த சிறுவனினுடைய ரப்பு குலாம், இந்த குலாமினுடைய அடிமையினுடைய, இந்த சிறுவனினுடைய ரப்பாகி அல்லாவின் பெயரை சொல்லி அம்பை எய்கிறேன்னு அடிச்சான். அடிச்சதும் அவனுடைய பொற்றுளை போய் ரத்தம் பீரிட்டது, அந்த அம்பும் கீழே விழுந்தது. இந்த புள்ள அந்த கையை அப்படி வைக்கிறதோட அதோட ஷஹீதாயிடுச்சு புள்ள. பார்த்தாங்க, அட எல்லா நிலையிலையும் இவனை கொல்ல முடியல, அல்லாவினுடைய பெயரை சொல்லித்தான் அவனுடைய உயிரை போக்க முடிகிறது என்றால் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா இஸ்லாம் தான் உண்மை என்று எல்லாரும் அஷதல்லா இலாஹ இல்லல்லா அஷதல்லா இலாஹ இல்லல்லா எங்க மக்கள் கூட்டத்திலிருந்து கிளம்புது சப்தம். கடத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் சொன்னானோ, நீங்கள் ஒரு பையனை கொள்றதின் மூலமாக பாருங்க, அவன் பெரிய வேட்டை வச்சுட்டு போயிட்டான், அவன் ஒருத்தன் தான் செத்தான். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் லா இலாஹ இல்லல்லா அஷதல்லா இலாஹ இல்லல்லான்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க, ஈசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள், எல்லாம் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது என்று சொன்னதும் அரசனுக்கு கோபம். அப்போதாவது நிதானம் அடையணும் இல்லையா? அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றது இந்த இடத்துல சரியான ஆத்திரம் வந்தது. என்ன செய்தான், அவ்வளோ பேரையும் கொன்றொழித்திடணும், விட யாரெல்லாம் சொல்கிறானோ அவனெல்லாம் விடாத, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சொல்லி சொல்கிறான். அவ்வளோ பேரையும் தன்னுடைய வீரர்களை வைத்து அரெஸ்ட் பண்ண வச்சான். எவ்வளோ பேர், ஒரு 100-200 பேரா, பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என்று ஒரு பெரிய கூட்டம். வந்த கூட்டங்கள்லாம் நிறைய, அரசபையிலேயே நிறைய பேர் மாறிட்டான், அரசாங்கத்திலேயே நிறைய பேர் மாறி இருக்கான். அவ்வளோதையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்குது. ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் கீழே நெருப்பை போட்டு, அதான் ஹுதூத், அதுதான் சொல்கிறான், நெருப்பை போட்டு வரிசையாக நிறுத்திடுறது. இந்தா அல்லாவை ஏற்றுக்கிறியா அல்லது இந்த அரசனை ஏற்றுக்கிறியா? அல்லாவை ஏற்றுக்கிறேன்னா உள்ள தள்ளு, அரசனை ஏற்றுக்கிறா விட்டுரு, எல்லாத்தையும் வரிசையாக நிறுத்து. அப்போ எல்லா மக்களையும் வரிசையாக நிறுத்தப்பட்டது, ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று. ஆனால் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்ததில்ல. ஆயிரக்கணக்கான பேரை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான பேரை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டால், இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் உள்ள விழுந்து ஷஹீதாகிட்டே இருக்கிறாங்க, நெருப்பில் விழுந்து ஷஹீதாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஷஹாதத்து கலிமாவினுடைய சத்தம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, பிடிச்சி தள்ளுறான், அவ்வளோ பேரும் உள்ள ஷஹீதாகிட்டு இருக்கிறான். ஒரு பெண், அந்த இடத்துல ஒரு பெண் கை குழந்தையோடு வர்றான். இனி அந்த வரிசையில் அந்த அவளும் நிற்கிறான். வந்து இப்போ அடுத்தது அவள் தான் வந்து நிற்கிறான். என்ன சொல்கிறா நீ? நான் அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கொள்கிறேன். உள்ள தள்ளிடுவோம், பிள்ளையோட உள்ள தள்ளிடுவோம், கை குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை. அப்போ பிள்ளைய நினைச்சு அந்த தாய் இயல்பா வருத்தம் வருமா இல்லையா? தன்னை பற்றி அவள் பயப்பட இல்லை, ஷஹீதாகிறதுக்கு தயாராகிட்டான். ஆனால் அந்த குழந்தையை நினைத்து ஒரு அச்சம் பேச வரும்போது அந்த குழந்தை வாய் திறந்து பேசியது.
மா அந்த ஃபில் ஹக், நீ சத்தியத்தில் இருக்கிறான். அந்த புள்ள சொல்லுது, தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய், நீ கவலைப்படாதே, தைரியமாக உள்ளே போ, அது சொர்க்கமாக இருக்கும் என்று. நீ உள்ள விடுறது நெருப்பு அல்லது, அது சொர்க்கமாக இருக்கும். ஏன்னா பின்னால ஒரு காலகட்டத்தில் தஜ்ஜால் வருவான். அவன் கையில் வந்து சொர்க்க மாதிரி ஒன்று வச்சிருப்பான், நரக மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பான். யார் எல்லாரும் அவனை ரப்புன்னு சொன்னவங்களெல்லாம் தூக்கி சொர்க்கத்தில் போடுவான், அது நரகமாக இருக்கும். அவனை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் போய் அந்த நரகம் போன்றதே இருக்கும், அதில் தூக்கி போடுவான், அது சொர்க்கமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை மாதிரி அந்த நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி போட இல்லையா, நெருப்பு குண்டம் எப்படி இருந்தது, அது பெரிய ஒரு பூங்காவாக இருந்தது. நம்ரூதுடைய மகளே அதை பார்க்குறான், தூரத்திலிருந்து மாளிகையின் மீது இருந்து பார்க்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சுற்றி வர ஊர்லின் பெண்கள் இருக்கிறாங்க, சொர்க்க சாப்பாடு இருக்குது, அது இருக்குது, சோலையாக இருக்குது. தீ நெருப்பு குண்டத்துக்குள்ள மலர்கள், சோலைகள், பூத்து குலுங்குது, கனிமரங்கள்லாம் இருக்குது. இது தூரத்திலிருந்து அவளுடைய மகள் பார்க்குறான். யாரு? நம்ரூதனுடைய மகளே பார்க்குறா, தன்னுடைய அரசவையினுடைய மேல்மட்டத்திலிருந்து. அப்போ அவ சொன்னா, அங்கிருந்து சத்தம் விடுறா, யா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்ன இப்படி இருக்கிறீங்க? அப்போ உங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் எனக்கும் நான் உங்களை ஏற்றுக்கொண்டால் இப்படி இந்த மாதிரி எனக்கும் இந்த சுகம் கிடைக்குமா என்று அவ கேட்குறான். ஆமா, உனக்கும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தருவான். நீ ஏற்றுக்கொண்டால், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் கலீலுல்லாஹ் என்று நீ சொல்வாயானால் உனக்கும் இந்த பாக்கியத்தை தருவான். அப்படியானால் நானும் சொல்கிறேன் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ். அவளும் நெருப்புக்குள்ள போயிட்டான். நெருப்பு குண்டத்திலே காலடி எடுத்து வைக்கும் இடம் எல்லாம் குளிர்ந்த பதந்த அழகான இடங்களாக, அது சோலைகளாக மாறியது என்று வரலாற்றில் இருக்கு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, எந்த பிள்ளையும் போயிருக்கிறாங்க. இந்த நீண்ட நிகழ்வு. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததற்கு பிறகு இவன் சரியா சூடாயிட்டான் நம்ரூது. இப்படிப்பட்ட என் மகளே அவளை போய் ஏற்றுக்கொள்றதா என்று 2 கைகளையும் தரித்தான். 2 கையை இந்த வரைக்கும் முழு கையும் என்ன செஞ்சிட்டான், வெட்டி எடுத்துட்டான். வெட்டி எடுத்து முடித்ததும் தான் எங்கிருந்து வந்ததில் 2 தங்க ரெக்கைகள் வந்து அதை டக்குன்னு அந்த இடத்துல வந்து பூட்டிக்கிடுச்சு. அந்த பெண் அப்படியே பறந்து சென்றாள் என்று வரலாறு சொல்லுகிறார். அவ எங்கே சென்றா, சரி, அதை அல்லாஹ் தஆலா எங்கே கொண்டு வச்சிருக்கிறான் நமக்கு தெரியாது. இனி அவனுக்கென்று சில அடியார்கள், நல்ல அடியார்கள் இருக்கிறாங்க, அதை அவனுக்கென்றே வச்சிருக்கிறான். ஹதீரத்துல் குதுஸ்ல கொண்டு போய் வச்சிருவான். சரி, ஹைர், அருமையான பெருமக்களே, ஆக இந்த பெண் தயங்கிய பொழுது அந்த குழந்தை சொல்லியது, யா உம்மா, என்னுடைய அருமை தாயே, லா தகாஃபி, நீ பயப்பட தேவையில்லை, நீ தைரியமாயிரு, அந்த ஹக், நீ சத்தியத்தில் இருக்கிறா, நீ ஏன் பயப்படுறா, என்ன நினைச்சா பயப்படுறா, நாம போறது சொர்க்கத்துக்கு என்று சொன்னது அந்த பிள்ளையும் என்ன செஞ்சது, குதிச்சது. அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவங்களாம் ஷஹீதானதற்கு பிறகு அந்த உண்மையிலேயே நெருப்பு யாரை தீண்டியது என்று சொன்னால், உள்ள தூக்கி போட்ட எவன்லாம் அந்த இதுக்கான உள்ள தூக்கி போட்டு அநியாயம் பண்ணானோ அவனை, அரசனை முதல் கொண்டு திடீரென்று அது பத்தி எரிஞ்சு அவ்வளவு பெரிய கரிச்சு முடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் ஷஹீதானார்கள், அவர்களெல்லாம் எரிந்து சாம்பலானார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் எல்லாம் கொல்லப்பட்டு போனார்கள், நெருப்பிலே கரிக்கப்பட்டு போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இது செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்றாங்க, உங்களுக்கு ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. 400 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திற்கு பிறகு, சீனா உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த பகுதிக்கு யுத்தத்திற்காக சென்றிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே ஷுஹதாக்கள், அந்த யுத்தத்தில் ஷஹீதானவர்கள் அடக்குவதற்காக ஒரு இடத்தை தோண்டிய பொழுது அங்கே ஒரு சிறுவனினுடைய ஜனாசா உள்ள இருக்கு. அந்த சிறுவனுடைய ஜனாசா எப்படி இருக்கிறது என்று சொன்னா, அந்த கையை வந்து இப்படி வச்சிருக்கு, அந்த கை அப்படியே இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சஹாபிகள்லாம் பார்க்கறாங்க, இது என்ன சிறுவன், ஏன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அந்த வரலாற்றை சொல்லி இருக்கிறாங்க, அந்த சிறுவனாக இருக்குமோ என்று இந்த கையை அப்படி நகட்டும் பொழுது ரத்தம் பாய ஆரம்பித்தது. அப்ப அவர் உயிரோடு இருக்கிறார். இப்ப ஷுஹதாக்கள்லாம் வந்து உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஷுஹதாக்கள் அவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் தான், நீங்க அவங்கள மௌத்தானவன்னு சொல்லக்கூடாது என்று. ஆக இது ஒரு நீண்ட வரலாறு. என்ன இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன என்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்வதில்லை. அல்லாஹ்வுக்காக யார் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யறதில்லை, அல்லாஹ் மரணிக்க செய்வதில்லை. அவங்க மூத்தானாலும் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க.
அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அது ஒரு தனி வாழ்க்கை. யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. பல் அஹ்யாஉன், அவர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களால் அவர்களுடைய ரப்ப இடத்திலே உணவு அளிக்கப்படுகிறார்கள். உணவுண்டா அல்லாஹ் தர்ற உணவு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிட போகிறோம், ஒரு ஏழை வீட்டில் சாப்பிட போனால் அதுக்கு தகுந்தவாறு உணவு இருக்கும். கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் சொன்னால் அதுக்கு தகுந்தவாறு அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் கிரைண்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய அமைச்சர் வீட்டுக்கு போனால் அதுக்கு தகுந்தவாறு இருக்கும், அவங்களுடைய தகுதிக்கு அதை செய்வாங்க. இப்போ இது ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் அல்லாவே விருந்து தர்றாருந்தா அது எப்படி இருக்கும்? அமைச்சரோ ஒரு பெரிய ஆளோ வசதி படைச்சவங்களோ ஒரு கோடீஸ்வரனோ விருந்து தரும் பொழுது சிறப்பாக இருக்கும் பொழுது ரப்பே விருந்து தருவதாக எப்படி இருக்கும்? அவன் விருந்து தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆக இறைவனுக்காக அர்ப்பணித்தல் என்பது ஒரு பெரிய இபாதத். இறைவனுக்காக அர்ப்பணித்தல் என்பது ஒரு பெரிய இபாதத். அது லேசா எல்லாராலையும் முடியாது, எல்லாரும் என்ன செய்யாது, லேசா முடியாது. ஆனால் சில மனிதர்களை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமானவனாக இருப்பாங்க, அவங்க நிறைய அர்ப்பணிப்பு செஞ்சுருப்பாங்க. சில பார்த்த பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எந்த அர்ப்பணிப்பும் அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் இறைவனுக்காக எதையாவது அர்ப்பணம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதற்கான மகத்தான பாக்கியத்தை வச்சிருக்கிறான். இப்போ இவங்க உயிரையே கொடுத்தாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடைய உள்ள விழுந்தா, அதே சமயம் இந்த சிறுவன் என்ன செஞ்சான், தன்னுடைய உயிரை கொடுத்தான். உயிரை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் ஒரு தந்திரத்தையும் ஹிக்மத்தையும் செய்து பல ஆயிரக்கணக்கான பேரை இஸ்லாமியத்திலே கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் ஷுஹதாக ஆக்கினான். அவ்வளவு பேருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தான் அந்த சிறுவன். ஆக இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய ஞானம் என்னவென்று சொன்னால், அர்ப்பணிப்பு என்பது ஒரு இபாதத். அர்ப்பணிப்பு என்பது ஒரு இபாதத். சில சமயங்களில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய ரிசல்ட் ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்கும். சில சமயம் கஷ்டம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே, அது ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தையும் மன நிறைவும் தரக்கூடியதாக அமையும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் பெறுகிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் அந்த சிறுவனுடைய வரலாறு அதோடு முடிந்து போகாமல் அவன் ஹயாத்தாகத்தான் இருக்கிறான் என்பதையும் 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வர்றாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம் அதில் பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட 500 வருஷம், ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு பிறகு அந்த சிறுவனை அல்லாஹு தஆலா மக்களுக்கு காண்பிக்கிறான். எதேச்சையாக அவங்க போறாங்க, ஆனால் அல்லாஹ்வினுடைய கலா கதிரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது. இதை என்ன செய்யலாம், மக்களுக்கு காண்பிக்கிறான். அந்த வீரர்களும் ஒரு குழியை தோன்றாங்க, ஷோதாக்கள் ஷஹீதாயிட்டாங்க, அவங்களை அடக்கணும் என்பதற்காக ஒரு இடத்துல தோண்டும் பொழுது அங்க பார்த்தா என்ன செய்யுது, அங்க ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுடைய அப்படியே இருக்குது, அவனுடைய கை இப்படி வச்சுக்கிறத பார்த்து தான் அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த சிறுவனாக இருக்குமோ என்று கையை எடுத்து பார்க்கும் பொழுது இரத்தமே பீரிடுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த உயிரை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அவர்களெல்லாம். அப்போ அது ஒரு வகையான வாழ்க்கை. அப்போ மண்ணுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்கலாம் நம்ம கேட்க முடியாது. நாம் நினைக்கிற மண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைப்போம், சில மக்கள் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் மண்ணுக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடிய நம்மில் எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறோம், கபருக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கிறோம், வச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் மண்ணுக்கு உள்ளே உள்ளவர்களை வைத்து எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் சாலிஹீன்கள், அபுதால்கள். நேற்று சொன்னோம் அபுதால்கள் என்று. அவர்கள் மண்ணுக்குள்ளால் வைக்கப்பட்டாலும் கூட சீனா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அவங்க இருந்த பகுதியில் அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்போ ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, மௌலானா இந்த மாதிரி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, பூமிக்கு பசிச்சிருச்சு, பூமிக்கு என்ன செய்யுது, பசிக்குது, அது நல்ல ஒரு உணவை கேட்குது, அதுக்கு நல்ல ஒரு உணவை கேட்குது, அந்த உணவை கொடுத்துட்டா அது சரியாயிடும் அப்படின்னாங்க. அதனுடைய விளக்கை என்னங்கிறது மக்களுக்கு விளங்க இல்லை, அந்த சமயத்தில் விளங்க இல்லை. அது உணவை கேட்கிறது, அதற்கான தகுதியான உணவை கொடுத்து விட்டால் அது அமைதியாக ஆகிவிடும் என்று சொன்னாங்க. மௌலானா என்ன சொல்கிறாங்க அந்த செய்தி விளங்க இல்லைன்னு அமைதி போயிட்டாங்க, அதுக்கு மேலே கேட்க இல்லை. சில நாட்களில் சீனா மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களை அடக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தில் நிலநடுக்கமே ஏற்பட இல்லை, உணவு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ அவங்களை அடக்கினதற்கு பிறகு அந்த இடத்துல அமைதி ஏற்பட்டு போய்விட்டது. அப்போ அவர்களை தன்னுள் வாங்கிக் கொள்வதற்கு பூமி ஆசையாக இருந்திருக்கிறது. அங்கே பூமி என்ன செஞ்சிருக்குது, இஷ்காக ஆஷிக்காக ஆகி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிகிறோம். ஆக இது வந்து ஆன்மீக தொடர்புடைய ஆன்மீக சிந்தனையிலே நாட்டம் உடையவர்களுக்குத்தான் இது விருந்தாக அமையும். இந்த உணவு, இந்த செய்தியெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி சிந்தனையே இல்லை என்றால், ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய ஞானம், அது ஒரு பெரிய கலை. அதை பற்றி தெரிந்தவர்களுக்குத்தான் அதனுடைய யதார்த்தம் என்னங்கிறத புரியும். ஓரளவாவது விளங்கியிருக்கணும், ரொம்ப மூழ்கி இருக்கணுங்கிறது இல்லை, ஓரளவாவது தெரிந்திருந்தால் அதனுடைய யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க.
ஆன்மீகத்தையே மறுத்தால் அவங்களுக்கு அது உண்மையிலே ஆன்மீகம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே ஆன்மீகம் தான். யுமினூன பில் கைபின்னு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். அவர்கள் மறைவானதை கொண்டு நம்புவார்கள். இப்படிதான் ஆரம்பம். மறைவான விஷயம் கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன், எனக்கு காட்டு, கிதாபில் எங்கன வருது, குரான்ல எங்கன வருது, இது காட்டினா தான் நம்புவேன்னு சொன்னா இது ஈமான் இல்லை. யுமினூன பில் கைபுங்கிற அல்லாஹ். அவர்கள் உண்மையான மூமீன்கள் யார்? மறைமுகமானதை கொண்டு நம்புவார்கள். மறைமுகமான செய்திகளை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அவர்கள் தான் உண்மையானவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அங்கேயே போலி யாரு சரியானவன் யாருங்கிறத அல்லாஹ் பிரிச்சுட்டான், தெளிவாக்கிட்டான். ஆக அந்த அடிப்படையில் ஆன்மீகங்கிறது ஒரு அற்புதமான ஞானம். அதுதான் கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் இல்மு என்றால், அல் இல்மு என்று சொன்னால் ஞானம், கல்வி என்று சொன்னால் இந்த ஞானம் தான் உண்மையான மகத்தான கல்வி. அல்லாஹ்வை அறிகிற கல்வி இருக்கிறதே, அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து அந்த ஞானத்தை பெறுவதுதான் உண்மையான மகத்துவமான ஞானம் என்று சொல்லிவிட்டு, நான் அதற்காக இப்போ உதாரணமாக அவங்க அழகாக சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மற்ற ஞானங்கள்லாம் அது மற்ற கல்விகள் இருக்குது, எத்தனையோ கல்விகள் இருக்கத்தான், நஹவு இருக்குது, அது இருக்குது, இலக்கியம் இருக்குது, எல்லாம் கல்வி தான், அதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே இறைவன் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய ஞானம் என்பது மாரிஃபா தான், அல்லாஹ்வை அறியக்கூடிய ஞான கல்வி தான். ஒருத்தன் தான் தெரியாத, அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இயல்பாகவே ஒரு மனிதனுடைய நப்சு என்ன சொன்னா, தனக்கு எது தெரியலையோ அதுக்கு எதிராக இருப்பான். இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஃபுட்பாலை விரும்புகிறான், அவனுக்கு கிரிக்கெட்டையே பிடிக்காது. இன்னொருத்தனுக்கு கிரிக்கெட்னா உசுறு, ஃபுட்பாலை காட்ட இயலாது. இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம், ஃபுட்பாலை பற்றி பேசும்போது அதெல்லாம் ஒரு விளையாட்டா, ஏன்னா அதை பற்றி அவனுக்கு தெரியாது, அதுக்கு எதிராக தான் அவன் இருப்பான். தனக்கு எது தெரியாதோ அதற்கு மனிதன் இயல்பாக எதிராக இருப்பான். இமாம் கஸாலி சொல்றாங்க, மனிதன் என்ன செய்வான், தனக்கு எது தெரியாதோ அதற்கு முரணாகத்தான் அவன் இருப்பான், எதிராக இருப்பான். அதனால நான் இப்படி சொல்றதுனால மற்ற கல்வியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிடாதே. அவங்க சொல்றாங்க, மற்ற இந்த கல்விதான் சிறந்த கல்வி, மற்ற கல்வியை விட இறைவன் பால் சேர்த்து வைக்கக்கூடிய ஞானம் இந்த இருக்கிறதே மாரிஃபத்துல்லாஹ், இதுதான் மிக உயர்வானது என்று சொல்வதனால் மற்ற கல்விக்கு விரோதமாக அது எனக்கு தெரியாததாக நீ நினைத்து விடாதே. ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் கற்று முடித்ததற்கு பிறகு இறுதியிலே நான் இங்கே நின்றுகிட்டு இருக்கிறேன், நான் அந்த காலத்திலேயே இதற்குள் நுழைந்திருந்தால் பெரும் பாக்கியம் பெற்றிருப்பேனே என்று நான் நினைக்கிறேன் என்றார்கள். அவங்க சொல்றாங்க கஸாலி இமாம், ஞான கடலிலே என்னுடைய கணுக்கால் நுழைந்து கொண்டு இருக்கும் பொழுது, அவங்க கணக்கால், அவங்க சொல்றாங்க, ஞான கடலிலே என்னுடைய கணுக்கால் நுழைந்து கொண்டு இருக்கும் பொழுது, இவ்வளவுதான் வந்திருக்குது, கால் இவ்வளவுதான் போய்க்கிறாங்க, கணுக்கால் நுழைந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர் முங்கி குளித்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நான் அவ்வளவுதான் நிற்கிறேன், ஆனா பார்த்தா அங்க நிறைய பேர் முங்கி குளிச்சிட்டீங்க, அடையே அப்பா எங்கேயோ போயிட்டாங்களே என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஆக அப்படிப்பட்ட ஞானம், அந்த ஞானத்தினுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது இந்த சிறுவன் அந்த மண்ணுக்குள்ள உட்கார்ந்து சும்மா இருந்துகிட்டு இருந்தான் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அது சும்மா இவ்வளவு அல்லாஹ்வுத்தால பாதுகாத்து சும்மா வைக்கிறதுக்கா? அந்த சிறுவன் உள்ள போனதே எத்தனையோ பேரை இஸ்லாத்துக்கும் ஷோதாக்களாக ஆக்கி சொர்க்கத்தில் ஒரு பெரிய தரஜாக்கள் அவ்வளவு பேரும் கொடுத்துட்டு போயிருக்கிறான் அவன் வாழ்ற காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை மக்களுக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் கொண்டு வந்தான். அவன் பூமிக்குள்ள உட்காந்து சும்மா இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறதான இல்லை. அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஒல் முதப்பிராத்தி அம்ரா அப்படிங்கிறான். ஒல் முதப்பிராத்தி அம்ரான காரியங்களை நிர்வகிக்க கூடியவைகளின் மீது சத்தியமாகங்கிறான். இதுக்கு நீண்ட விளக்கங்களை சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஆரிஃபீன்கள். ஒல் முதப்பிரா, காரியங்களை நிர்வகிக்கிறது யாரு? அல்லாஹ்ல. அப்ப காரியங்களை நிர்வகிக்க கூடிய வைகள்னு ஏன் சொல்றான்? அப்ப அதற்கு நீண்ட விளக்கம் சொல்லுவாங்க. காரியங்களை நிர்வகிக்க கூடியவைகள் என்னது, அது யாரு, நிர்வகிக்க கூடியவர்கள் யார் என்றால் அதற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது, ஒன்று மலாயிகா, அர்வாஹு சாலிஹீன், சாலிஹீன்களினுடைய ரூஹுகள், அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அவங்க பல இடங்களில் மரணித்ததுக்கு பிறகு பல இடங்களில் அவங்க என்ன செய்வாங்க, ஹாதிராவாங்க. அல்லாஹ்வுத்தாலா அங்கங்கே என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஒல் ஜிபால் அவுத்தாதா, மலைகளை நாம் முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருக்கிறது முளைகளாக வச்சிருக்கிறோம். அது அது ஒரு மானா. ஆனால் ஹக்கீக்கத்துமான ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போன்று ஒவ்வொரு ஆயத்திற்கும் லாஹிரியத்தான பாத்தினியத்தான வெளிரங்கமான உள்ரங்கமான அர்த்தங்கள் இருக்கு.
அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஹதீதுக்கும் வெளிரங்கமான உள்ரங்கமான அர்த்தங்கள் இருக்குது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒல் ஜிபால் அவுத்தாதா, வலிமார்களை நாதாக்களை நாம் முளைகளாக அங்கங்க ஆக்கி வச்சிருக்கிறோம், பாதுகாப்பு அரண்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதாக நாதாக்கள் சொல்றாங்க. நம்ம இஷ்டப்பிரகாரம் இல்லை, நம்ம இஷ்டப்பிரகாரம் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னா என்ன நடக்குங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். கொல்லியத்தை பவ்வ மக்காதுகும் மினன்னார்னு ஸல்லல்லாஹு எச்சரிச்சிட்டாங்க. அவன் தன்னுடைய சுய இஷ்டப்பிரகாரம் விளக்கம் சொன்னா அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை ரிசர்வேஷன் செய்யட்டும், பதிவு செய்யட்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எச்சரிக்கையை சொல்லிட்டு தான் நம்ம பேசுறோம். ஆக இதெல்லாம் குர்ஆனுக்கு யார் விளக்கம் தருவதற்கு தகுதி உடையவர்களாக விளங்கினார்களோ அவர்கள் சொன்ன விளக்கம், அதை எடுத்து நம்ம கிளிப்புள்ள மாதிரி ஒப்புவிக்கிறோம், அவ்வளவுதான். எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமும் மாண்பும் ஷுஹதாக்களுக்கு இருக்கிறது. இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் அந்த 4 வசனத்தை சொன்னான். குத்திலா ஸஹாபுல் உஹுதூத் அன்னாரி தாத்தில் வக்கூத் இதுஹும் அலையா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் என்று இந்த 4 வசனத்தை சொன்னான். இந்த 4 வசனத்துக்குள் இவ்வளவு நீண்ட செய்தி இருக்கிறது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்குறாங்க. அப்ப குர்ஆனுக்கு ஹதீது விளக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் ஆரம்பத்தில் இந்த செய்தி ஆரம்பிக்கும் பொழுது குர்ஆனுக்கு ஒரு ஆயத்து விளக்கமாக இருந்தது, தஃப்சீராக இருந்தது. அந்த தஃப்சீருக்கு இன்னொரு ஆயத்து விரிவான தஃப்சீராக அமைந்தது. அதே மாதிரி குர்ஆனுக்கு ஹதீது தஃப்சீராக அமையும். இதெல்லாம் தெரிந்தாதான் மார்க்கத்தினுடைய ஒரு சரியான விளக்கம் சொல்ல முடியும். இப்ப இதுல நாம ஒன்று விளக்கம் சொல்லிட்டு சொன்ன விளக்கத்தை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். நாம சுய விளக்கம் சொல்லவில்லை. எனவே குர்ஆன் என்பது ஒரு பெருங்கடல். குர்ஆன் என்பது ஒரு பெருங்கடல். குர்ஆனினுடைய விளக்கத்தை எழுதுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் கலம்களாக ஆக்கி கடலை பேனா மையாக ஆக்கி எழுதினாலும் கூட எழுதி முடியாதுங்கிறான் அல்லாஹ். எழுத முடியுமா? எழுதி முடியாது. மா நஃபிதத்து கலிமாத்துல்லா, அல்லாஹ்வினுடைய கலிமா என்ன செய்யாது, முடிந்து போகாது, எழுத முடியாதுங்கிறான். 4 வரியில 4 விளக்கத்துல குர்ஆனுக்கு விளக்கத்தை முடிக்கிறாங்களா முடக்கிறாங்களான்னு தெரியல. எனவே அப்படி செய்ய முடியாது. குர்ஆன் என்பது ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்பட்டது, விரிவான செய்திகளுக்கு உட்பட்டது. அப்படித்தான் நம்முடைய பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் முழு நன்மையை நாம் பெற முடியும். எனவே குர்ஆனை சரியான முறையில் விளங்கி நாம் அமல் செய்தால்தான் நம்முடைய அமல்கள் முறையான அமல்களாக இருக்கும். அந்த விளக்கத்தை தான் நம்முடைய பெருமக்கள் நமக்கு மதுஹபு வாரியாக தரீக்கத்து வாதியாக நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமல்கள் மிக சரியானதும் தூய்மையானதும் ஆகும். அந்த அடிப்படையிலேயே அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا تواب سبحان المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن والديه سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن والديه سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن والديه سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على البتول المختار وارفع عن مولانا سيد عبد الشكور